எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் மாநாடு நடக்கும் ஆவேசமாக பேசிய விஜய். தமிழ் சினிமாவின் பிரபல நடிகராக இருந்து தற்பொழுது அரசியல் தலைவராக அவதாரம் எடுத்திருக்கிறார் தளபதி என ரசிகர்கள் அன்போடு அழைக்கப்படும் விஜய். தி கோட் படத்திற்கு பிறகு முழு அரசியலில் அவர் ஈடுபடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாகவே விஜய் அரசியல் ஆர்வத்தில் தான் இருக்கிறார். அதற்கு அச்சாரமாக தனது ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றினார். தொடர்ந்து அந்த இயக்கத்தின் மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர்கள் விவகாரம், காவிரி நதிநீர் பிரச்சனை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு போன்ற பல்வேறு விவகாரங்களில் விஜய் நேரடியாக களத்தில் இறங்கியது அவரது ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியது. விஜய் அரசியலுக்கு வருவது உறுதி என பேசப்பட்ட நிலையில் அவரே அதனை வெளிப்படையாக அறிவித்தார். அவரது கட்சி அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அன்றே கட்சியின் பெயரை அறிவித்தார். தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை தொடங்க உள்ளதாகவும் விரைவில் அதன் கொள்கைகள் அறிவிக்கப்படும் என கூறியிருந்தார். மேலும் முழு அரசியலில் ஈடுபடும் பொருட்டு படங்களில் இனி நடிக்கப் போவதில்லை என தெரிவித்திருந்தார். தற்பொழுது கோட் படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளும் ப்ரொமோஷன் பணிகளும் நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் ஒரு படத்தில் நடிகர் விஜய் நடிப்பார் என கூறப்பட்டது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டு இடைவெளியே இருக்கும் நிலையில் சினிமாவில் இனி நடிப்பது சிரமம் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்தி இருக்கும் நிலையில் விஜயின் முதல் அரசியல் மாநாடு எங்கு நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. திருச்சி, சேலம், ஈரோடு, மதுரை, கோவை உள்ளிட்டவை அந்த பட்டியலில் இருந்தன. ஈரோடு, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் மாநாடு நடத்தினால் போதிய அளவில் இடம் இருக்காது என நிர்வாகிகள் கருதினர். இதையடுத்து மதுரை அல்லது திருச்சியில் விஜய் மாநாடு நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. விஜய் மாநில மாநாட்டை நடத்துவதற்கு ஆரம்பத்திலேயே சிக்கல் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக கேட்டபொழுது பிரபல அரசியல் கட்சி ஒன்றில் மூத்த நிர்வாகிகள் விஜய்க்கு மாநாடு நடத்த இடம் தரக்கூடாது என நேரடியாகவே சொன்னதாக தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பல்வேறு வகைகளிலும் நெருக்கடி வரும் என உரிமையாளர்கள் நிலம் தர மறுக்கிறார்கள் என கூறியுள்ளனர். இதனால் சற்றே அப்செட் ஆனாலும் செப்டம்பர் மாதத்தில் 10 லட்சம் பேர் வரை பங்கேற்கும் பிரம்மாண்ட மாநாடு நடத்தி தீருவேன் என்று உறுதியில் இருக்கிறாராம் விஜய்.